ஹவு டு திங்க் லைக் அ காட். இப்போ நான் காடுன்னு சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வந்திருக்கும்? மேலே ஒருத்தர் இருப்பார், அவர் வந்துட்டு கெட்டவங்கெல்லாம் பனிஷ் பண்ணுவோம், நல்லவங்களாம் ஆசீர்வதிப்பார். அவருக்கு வந்து ஒரு ரோபோ இருக்கும், வெள்ளை கலர் தாடி இருக்கும், கையில் சக்கரை வச்சுருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கிரியேட் பண்ண ஒரு மென்டல் இமேஜ் தான். நீங்கள் அப்படி கடவுளை ஒரு மனுஷனாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், யூ ஆர் சீயிங் இன் அஸ் அ லிமிட்டட் பெர்ஸ்பெக்டிவ். இப்போது நான் ஒன்றும் பார்த்தீங்கன்னா, நான் எந்த ரிலீஜனுக்கும் நான் இந்த இடத்துல சப்போர்ட் பண்ண வரல. கிறிஸ்டியானிட்டி, ஹிந்து, புத்திஸ்ட், ஐம் நாட் கோயிங் டு டூ தட். ஸோ அப்படி நீங்கள் நினச்சி இந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறங்க. இந்த வீடியோ ரிலிஜனுக்கானது இல்லை. ஐம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். ஸோ அப்படி பார்க்குறதுனா பாருங்கள், இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். ஏன்னா இப்போ நீங்கள் ஜீசஸே சொல்லும்போது என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் கடவுள், நீ சாதாரண மனுஷன், ஸோ நீ என்னெல்லாம் வொர்ஷிப் பண்ணணும். இன்னும் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, தி கிங்டம் ஆஃப் ஹெவன் இஸ் வித்தின் யூ. தூணிலையும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார். எல்லா உயிருக்குள்ளேயும் கடவுள்னு ஒன்று இருக்குது. பட் திங் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் ஓவர் த பீரியட் ஆஃப் த டைம் ஒரு மாஸ்க்கை போட்டுக்கணும். அதாவது இந்த ஒரு அனிமல் பாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அனிமல் பாடி கூட அட்டாச் ஆகி நம்ம அந்த ப்ளஷர், அந்த பெயின், அந்த சர்க்கிள் உள்ளே நம்ம மாட்டிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த அனிமல் பாடியும் சரி, அந்த அனிமல் மைண்டையும் சரி, அது எல்லாத்தையும் டீட்டாச் பண்ணிவிட்டு we are going to realize who we truly are. ஸோ அது ஃபர்ஸ்ட் திங். அந்த நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நம்ம வேறு, க்ரியேஷன் வேறுன்ற தனித்தனியாக நினச்சிப்பாங்க. பட் விஷயம் என்னென்னா, நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் க்ரியேட் பண்ணிக்கினே இருக்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒரு மெயின் கேரக்டரில், நீங்கள் தான் இந்த உலகத்தில் ஒரு டேரக்டர். நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் டேரக்ட் பண்ணிக்கினே இருக்கிறீங்க. ஏன்னா கொஞ்சம் உங்கள் சுற்றி இருக்க விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கண்ணாடி, நான் போட்டுக்கிற கண்ணாடி, இது என் கண்ணில் நான் போடுறதுக்கு முன்னாடி இது யாரோ ஒரு மைண்டில் ஜஸ்ட்டு ஒரு எண்ணமாக இருந்துச்சு, ஒரு தாட்டாக இருந்துச்சு. அந்த தாட்டு ஃபிசிக்கல் ரேட்டில் வந்து இப்போ நான் என் கண்ணில் போட்டுன்னு இருக்கேன். அதேமாரி தான் எல்லா விஷயமும். இந்த சேரு, இந்த லேப்டாப்பு, இந்த லைட்டு, இந்த கேமரா, இந்த ரூமுக்கு பின்னாடி இருக்கிற புக்கு, இது எல்லாமே இங்கே வரத்துக்கு முன்னாடி ஒருத்தவனோட மைண்டில் இருந்துக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆரம்ப புள்ளி. இந்த ஆரம்ப புள்ளியில் தான் நம்ம ஃபோக்கஸே பண்ணணும். இங்கே தான் நம்ம இருக்கிறோமே, இங்கே நம்ம இல்லை. ஏன்னா எல்லாம் நினச்சிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளால் எதுவுமே க்ரியேட் பண்ண முடியாது. இந்த வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டான வேர்ல்டு. நம்மளால் எதுவுமே இந்த வேர்ல்டில் எதுவுமே பண்ணவும் முடியாது, க்ரியேட் பண்ண முடியாது. பட் த திங் இஸ், எவ்ரி திங் ஜஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் அன் ஐடியாஸ், people like you and me. ஸோ ஒன்ஸ் நீ ஜஸ்ட்டு உங்கள் கையில் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயம் எடுத்து நீங்களே சொல்லி பாருங்கள், ஓகே இந்த பெண்ணு யாரோ ஒருத்த மைண்ட்லேருந்து வந்தது. ஸோ அப்படி நீங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஓகே நம்மளாலையும் ஏதோ ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும், புதுசாக பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுலேயே ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம கண்களால் பார்க்குறத மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட் கண்ணுக்கு தெரியாத விஷயம் எவ்வளவோ இருக்குது. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு. ஏன்னா நம்ம கண்களால் பார்த்தீங்கன்னா வெறும் 0.0035% ஆஃப் த என்டையர் ரியாலிட்டி தான் நம்மளால் பார்க்க முடியும். மிச்சம் இருக்கிற 99.999 அந்த ரியாலிட்டி நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம கண்களால் ப்ரோக்ராமே பண்ணப்படலை. அதேமாரி தான் பார்த்திங்கன்னா நம்ம காதும் சரி, நம்மளால் ஒரு சர்டைன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட்ஸை மட்டும் தான் நம்ம கேட்க முடியும். அதேமாதிரி தான் நம்ம நோஸும் ஒரு சர்டைன் ஸ்மெல்லை மட்டும் தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு அட்வான்ஸான ஒரு ஆள்லாம் கிடையாது. ஸோ நம்மளால் பார்த்திங்கன்னா அவ்வளவும் எல்லா விஷயத்தையும் நம்ம சென்ஸ் பண்ணணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்க்குற எல்லா விஷயமும் உண்மை கிடையாது. அதேமாரி நீங்கள் பார்க்காத எல்லா விஷயமும் பொய்யும் கிடையாது. ஸோ இப்போ அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்லேருந்துட்டு கொஞ்சம் ப்ராடரான மைண்ட் செட் அவங்கள மாற்றியாச்சு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஹவு டு திங்க் ஃப்ரம் அ ஹையர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் நம்ம திங்க் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு சின்ன வயசுலேருந்து கொடுத்த ரோலை நம்ம எல்லாத்தையும் நம்ம கீழே போடணும். சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறக்கும்போது வி பார்ன் அஸ் அன் அ பியூர் ஸ்லேட். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா, இவன் வந்து நல்லா படிப்பான், இவன் நல்லா படிக்க மாட்டான், இவன் நல்லா ஸ்போர்ட்ஸ் ஆடுவான், அவன் இன்ட்ரோவர்ட்டு, அவன் ஃபெயிலியரு, அவன் முடி இப்படி இருக்கும், இவன் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு சர்டைன் ரோல் தந்துடுவாங்க, சர்டைன் பாக்ஸ் தந்துடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த சர்டைன் பாக்ஸ்குள்ளேருந்து தான் நம்ம எல்லாமே திங்க் பண்ணுவோம். ஓகே நான் இன்ட்ரோவர்ட் தான் அப்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ட்ரோவர்ட் பாக்ஸ்லேருந்தே நம்ம எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். அதுதான் நம்ம உண்மை நினச்சி நம்ம வாழ்ந்து நிற்போம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு கொடுத்த ரோல். முதல்ல இந்த ரோல் தான் உண்மைன்னு இல்லைன்னு நீங்கள் நம்பணும். நம்புறதோட அதை ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என் ப்ரோக்ராம்லேயே வந்து கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறேன், பட் நான் சின்ன வயசில் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தேன், சில காரியங்களெல்லாம் இன்ட்ரோவர்ட்டாக மாட்டேன், இப்போ நான் மறுபடியும் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறணும் ப்ரோ, என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் மாஸ்க் மேலே மாஸ்க் போட்டுக்கினே இருக்கிறீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரோல் அண்ட் ப்ரோக்ராம் தான். ஸோ நீங்கள் புதுசாக எக்ஸ்ட்ரோவர்ட்டாக மாறலாம் அவசியம் இல்லை. நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக ஒரு மாஸ்க் போட்டுருங்களேன், அதை மட்டும் கரெக்ட்னா போதும். எப்படி ப்ரோ கரெக்டுறது, அதுக்கு ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ரியலைஸ்னால் இதுதான் உண்மை அப்படின்னு நீங்கள்
ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ ஒரு பொய்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளனேஷன், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லினே இருக்கணும். பட் உண்மைன்றது அப்படி கிடையாது. உண்மையை ஒரு தடவை சொன்னால் அந்த உண்மைக்கு நீங்கள் எதுவுமே டிஃபென்சிவ் வைக்கணும் அவசியமே கிடையாது. ட்ரூத் ஸ்டாண்ட்ஸ் பட் த லை ஃபால். ஸோ இந்தமாரி உங்களுக்கு சோஷியலில் எல்லாருமே கொடுத்த அந்த மாஸ்க்கை தயவுசெய்து காட்டுங்க. அப்போ காட்டினா தான் நீங்களே உங்களை யாருன்னு நல்லாவே தெரியும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்கள் மைண்டு இல்லை, உங்கள் மைண்டுக்கும் பின்னாடி இருக்கிறது தான் நீங்கள். ஜஸ்ட்டு உங்கள் மைண்டு கூட ஐடென்டிஃபை ஆனீங்கன்னா நீங்கள் இந்தமாரி ரோல்ஸ் கூட ஐடென்டிஃபை ஆகிடுவீங்க. நான் நல்லவன், கெட்டவன், நான் டீச்சரு, டாக்டரு, இவன் அவன் அப்படின்ட்டு அது கூட ஐடென்டிஃபை ஆகிடுவீங்க. பட் யூ ஆர் அதுக்கும் பின்னாடி நீங்கள் இருக்கிறீங்க. அதுக்கும் பின்னாடி இருக்கிறது தான் த கான்ஷியஸ்னஸ், த அப்சர்வர், த ஒன் ஹூ இஸ் வாட்சிங் ஆல் திஸ் திங்ஸ். இன்னும் பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா, பட் இது லிட்டரலாக எடுத்துக்கூடாது, பட் சிம்பிளாக உங்களுக்கு புரியணும். ஒரு ரொம்பவே புதுசாக இருக்கீங்க, நான் சொல்கிறது எதுவுமே புரியலன்னா உங்களே நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு தேர்ட் பர்சன் வியூவிலேருந்து நீங்கள் பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னா, வி ஆர் லிவிங் இன் அ சிமுலேஷன். எல்லாம் மாஸ் கூட சொல்லிப்பாரு பார்த்தீங்களா, ஐ பிலீவ் தட் வி ஆர் லிவிங் இன் அ சிமுலேஷன் வேர்ல்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் தூங்கினே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீம் பண்ணுறீங்க. அந்த ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரீமில் தான் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த ட்ரீமில் இருக்கும்போது உண்மையான வேர்ல்டில் இருக்கிற மாரி அந்த ட்ரீம் ஃபீல் ஆகும். ஒன்ஸ் அந்த ட்ரீம்லேருந்து நீங்கள் எழுதுறதுக்கப்புறம் தான் எல்லாம் கனவா அப்படின்னே உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறது கூட உங்களுக்கு ஏதோ ரியலாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் திங் இஸ் வி ஆர் லிவிங் இன் அ ட்ரீம் வேர்ல்ட். உங்களை நான் சொல்ல வரது புரியும் நினைக்கிறேன். இட்ஸ் அ டீப் ட்ரூத். ஏன்னா இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தேர்ஸ் அ சம்திங் கால் கான்ஷியஸ்னஸ். அது ரொம்பவே ஒரு டீப்பான டாபிக். ஸோ இப்போ ஒன்ஸ் நீங்கள் தான் அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அது கூட நீங்கள் ஐடென்டிஃபை ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அப்போ தான் நீங்கள் இந்த ட்ரீம்லேருந்தே எழுந்திருப்பீங்க. இப்போதைக்கு நீங்கள் இந்த ட்ரீம்லேயே தான் வாழ்ந்து இருக்கீங்க. இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல ஓகே நம்ம ட்ரீமில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் தான் கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற விஷயத்தை ரியலைஸ் பண்ணும்போது யூ see everything as in a dream. You can do whatever hell you want. ஸோ உங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி நீங்கள் போய்கினே இருங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையே தெரியும். கோ டீப் வித்தின் யுவர் செல்ஃப், நாட் அவுட் சைட் ஆஃப் யுவர் செல்ஃப். ஏன்னா இது ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பேஸ்கெட்பால் ப்ராக்டிஸ் பண்ணுற மாரி கிடையாது. இது ப்ராக்டிஸே ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. உண்மையான ஆள் நீ யார்? இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு கேட்டால் உங்கள் பேர் தான் நீங்கள் சொல்லுங்கள். பட் பேருக்கும் உள்ள தேர் இஸ் சம்திங், த கான்ஷியஸ்னஸ், த ட்ரூலி ஹூ யூ ஆர், த காட். என்ன பேர் வேணாலும் நம்ம சொல்லிக்கினே போகலாம். இட்ஸ் இன் யூ, இட்ஸ் யூ. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நீங்கள் என்ன ரோல் வேணாலும் இந்த உலகத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பேசாமல் நீங்கள் ஐ ஆம் அ டாக்டர், ஐ ஆம் அன் இன்ட்ரோவர்ட், ஐ ஆம் அ வின்னர், ஐ ஆம் அ லூசர், ஐ ஆம் அ porn addicted, I am a sports person, I am a politician, I am a guilty person, என்ன வேணாலும் சொல்லலாம். அந்த ஐஎம் பக்கத்தில் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். பட் என்ன தான் நீங்கள் சொன்னாலும், என்ன தான் ஐடென்டிட்டி நீங்கள் சூஸ் பண்ணாலும், அந்த ஐஎம் மட்டும் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. the ஐஎம் doesn't change, பட் everything apart from them change. ஏன்னா நீங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பாருங்களேன், கரண்ட்டாக இருக்க ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்கள் செல்கள் சேஞ்ச் ஆகுது, உங்களோட மெமரி கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது, உங்களோட தாட் சேஞ்ச் ஆகுது, உங்கள் ஐடென்டிட்டி சேஞ்ச் ஆகுது, நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கறது சேஞ்ச் ஆகுது, உங்கள் தோல் சேஞ்ச் ஆகுது, எல்லாமே சேஞ்ச் ஆகுது. பட் எல்லாமே சேஞ்ச் ஆனாலும் நம்மளாக தான் இருக்கிறன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது பார்த்தீங்களா எப்போதுமே. தட்ஸ் அ கான்ஷியஸ்னஸ். ஏன் ப்ரோ இந்த கான்ஷியஸ்னஸ் ஒன்ஸ் நமக்குள்ள இருக்கிற காடை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், நம்ம நல்லா சூப்பராக திங்க் பண்ணுவோமா அப்படியே திங்க் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நம்ம ஏன் சரியாக திங்க் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் எப்போதுமே ஒரு லிமிட்டட் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் வி ஆர் அட்டாச் டு த மைண்ட். நம்ம மைண்டு கூட அட்டாச் ஆகிருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மைண்டு பேஸ்டாக தான் திங்க் பண்ணுவோம். ஏன்னா மைண்ட் எப்படி திங்க் பண்ணோம் பார்த்திங்கன்னா, ஒரு சுச்சுவேஷனை நியூட்ரலாக பார்க்காது, ஒரு சுச்சுவேஷனை பாஸ்ட் பேஸ்டாக தான் பார்க்கும். அதாவது மைண்டோட வேல்யூ என்ன பார்த்திங்கன்னா, கார் ஓட்டினே இருக்கணுங்க, அது ரியர் வியூ, அதாவது பின்னாடி இருக்கிற கண்ணாடி பார்த்து இப்படி ஓட்டினே இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் வந்து பார்த்திங்கன்னா க்ராஷ் ஆகிடும். ஸோ இன்சைட் பார்த்திங்கன்னா வி ஹாவ் டு கோ இன்டு டீப் அண்ட் see ஃப்ரம் த காட் வியூ. எல்லா விஷயத்தையுமே ஜஸ்ட் நியூட்ரலாக பார்க்கணும். ஸோ அப்படி நீங்கள் நியூட்ரலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு திங்கிங்கும் ஒவ்வொரு டிசிஷனும் ரொம்பவே கம்ஸ் ஃப்ரம் த ஹையர் பவர். ஸோ உங்களுக்கு தேவையானது வந்து பார்த்திங்கன்னா சில ப்ராக்டிஸோ சில மந்திரமோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ சிம்பிள் தட் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் சைலன்ஸ். ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நம்மளை யாருமே சைலன்ஸில் இருக்க விடுறதே கிடையாது. இந்த சோஷியல் மீடியாவும் சரி, டிவியும் சரி, இட் ஆல்வேஸ் சவுண்ட். ஸோ இட் டிஸ்ட்ராக்ட்ஸ் எவ்ரி திங் ஃப்ரம் அஸ். அதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் கேட்குற ஒவ்வொரு சவுண்டுக்கும் பின்னாடி சைலன்ஸ் இருக்குது. அந்த சைலன்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த சவுண்டே கேட்குது.
கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? அப்படியே நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்களேன். இப்போ நான் பேசுகிறது கூட உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும். பட் அந்த சவுண்டுக்கு பின்னாடி ஒரு சைலன்ஸ் இருக்குது. உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். அந்த சைலன்ஸால் தான் எல்லா சவுண்டுமே பிறக்குது. அதேமாரி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நத்திங்னஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ், அந்த காட், இந்த எம்டினஸ், அந்த எம்டினஸ் மூலயமா தான் எல்லா விஷயமே பிறக்குது. எவ்ரிதிங் மேனிஃபெஸ்ட். ஸோ யூ ஹாவ் டு கோ பேக் டு தட் எம்டினஸ். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சைலன்ஸுக்குள்ளே போகணும். அது எப்படி பண்ணுறது கேட்டிங்கன்னா, விச் இஸ் ஸோ ஈஸி பை ஜஸ்ட் டூயிங் மெடிடேஷன். ஏன் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க, பட் கோயிலுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா கண்ணை மூடுவாங்க சாமியை பார்த்தோன்னே. ஏன்னா இட்ஸ் நாட், சாமின்றது அவங்களுக்கு கண்ணில் எதிரில் இல்லை, இட்ஸ் வித்தின் யூ. அவங்களுக்கு உள்ளே போகிறாங்க. வெளியே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிலை தான். அந்த சிலை மூலயமா உள்ளே அவங்களே தேடுறாங்க. ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஏன்னா நீங்கள் எல்லா ஸ்கிரிப்சரும் எல்லா ரிலீஜனையும் நீங்கள் படிச்சிங்கன்னு வைங்களேன், எல்லாத்தோட மெயின் டீச்சிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற காடை ரியலைஸ் பண்ணுறது தான் எல்லாரோட ஐடியாவும். பட் நிறைய பேர் என்ன தப்பாக புரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, அவர் என்னோட கடவுள், நான் கீழே இருக்கிறேன், அவங்க எனக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ இந்தமாரி ஜஸ்ட் ஒரு பெடஸ்டலில் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஸோ லிமிட்டட் திங்கிங். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஆழமாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா எந்த ரிலிஜனும் பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் டேக் ஆன் வைலன்ஸ். கிறிஸ்டியானிட்டியும் சரி, ஹிந்துஸ்லையும் சரி, எனி ரிலிஜியன் எதுலேயுமே அதில் சொல்லவே மாட்டாங்க வைலன்ஸ். இந்த வைலன்ஸ் எல்லாமே உங்களோட இந்த பாடி, உங்களோட இந்த மைண்ட், இது ரெண்டும் அந்த அனிமல் மைண்ட் அண்ட் பாடியிலேருந்து தான் எல்லாமே எமினேட் ஆகுது. ஸோ நம்ம அதுக்கும் பின்னாடி போகணும். ஸோ யூ ஹாவ் டு டூ மெடிடேஷன். மெடிடேஷன்னா ஜஸ்ட்டு மூச்சை இழுத்து மூச்சை வெளியே வருது அந்த கதை கிடையாது. மெடிடேஷன் இஸ் ஆல் அபவுட் அப்சர்விங் யுவர் தாட்ஸ், அப்சர்விங் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டை விட்டு டீட்டாச் ஆகிறதான ஒரு முக்கியமான டூல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சைலன்ஸ், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வெறுமை தேடி போகிறது தான். ஏன்னா சைலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு காட் அண்ட் காட் இஸ் ஈக்குவல் டு சைலன்ஸ். நீங்களே எப்போயாவது கோயிலுக்கோ போனீங்கன்னு வைங்களேன், யூ ஃபீல் சம் கைண்ட் ஆஃப் சைலன்ஸ். அந்த சைலன்ஸை ஃபீல் பண்ணியிருப்பீங்களா இல்லையா? டெஃபினெட்லி. சத்தமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கோயில், பட் என்ன இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே போனால் ஒரு அமைதி இருக்கும். ஸோ யூ டோன்ட் நீட் எனி திங். உங்களுக்கு ஜஸ்ட்டு மெடிக்கல்லேருந்து ஒரு மாத்திரை வேணாம், உங்களுக்கு எதுவும் ஒரு இந்த அடிக்ஷனை க்யூர் பண்ணுறது ப்ராசஸ் வேணாம், உங்களுக்கு இதுவாக வேணாம், அதுவாக வேணாம், இதுவாக வேணாம், இது வேணாம். உங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு அமைதி, சைலன்ஸ். உள்ளே இருக்க சைலன்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா அதுலேருந்து எல்லாமே ஜஸ்ட் வெரி ஈஸியாக வரும். ஸோ திஸ் இஸ் ஹவு டு திங்க் லைக் காட். இப்போ இதில் பாட்டு வீடியோ நான் சொல்லுங்கள், நான் எடுத்து நான் போடுறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சரி தான். கரெக்டாக இருந்தால் பஸ்ஸா கரெக்டாக